ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட உதவியாக தமிழக அரசு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை வழங்கி வருகிறது. அதன்படி 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, முழு பொங்கல் கரும்பு கூடவே 1000 ரூபாய் ரொக்கத்தையும் அரசு வழங்கி மக்களை மகிழ்வித்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டு மழை வெள்ள பாதிப்புகளை காரணம் காட்டி தமிழக அரசு பொங்கல் பரிசில் வெறும் சர்க்கரை, பச்சரிசி, கரும்பு ஆகியவை மட்டுமே அறிவித்து அரசாணை வெளியிட்டது. இந்த அறிவிப்பால் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று அவரோடு காத்திருந்த குடும்ப தலைவிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெள்ள நிவாரணத்தையும் மகளிர் உரிமை தொகையும் காரணம் காட்டி பொங்கல் பரிசு தொகுப்பினில் 1000 ரூபாயை நிறுத்தக்கூடாது என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களும் கோரிக்கையோடு சேர்ந்த கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்போது தமிழக அரசு பொங்கலுக்கு 1000 ரூபாய் தருவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த ஆலோசனையில் தற்போது உள்ள நிதி நிலவரம் மற்றும் நிதி சுமை ஆகியவை விவாதித்து 1000 ரூபாய் வழங்கினால் எவ்வளவு சுமை அதிகரிக்கும் என்பது குறித்து விவாதித்து வருவதாக தெரிகிறது. கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வேற வருவதால் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்காவிட்டால் அது அந்த தேர்தலை பாதிக்கும் என்பதால் நிச்சயம் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கூடிய விரைவில் பொங்கல் சிறப்பு தொகுப்பில் 1000 ரூபாய் இடம்பெறும் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொங்கலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும் நிலையில் அதற்குள்ளாகவே பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கனை விநியோகம் செய்து அனைவருக்கும் தொகுப்பினை வழங்க வேண்டும் என்ற நிலை உள்ளது. இதனால் அரசு விரைந்து முடிவு எடுக்கும் என தெரிகிறது. சரி நம்பர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் பொங்கல் பரிசில் 1000 கிடைக்குமா இல்லையா என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.